ஸோ இந்த டேரெக்டாக கொடுக்குற செஷனோட அந்த ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிராக்கிள், அது பேரை மிராக்கிள் மேக்கர் அப்படின்னு மாற்றிருக்கிறோம். மிராக்கிள் யாருமே மேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக, மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் செஷன் நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்து 9 நாள், இன்னைக்கு ஃபஸ்ட்டே ஆரம்பித்து அடுத்து 9 நாள் நமக்கு இருக்க போகுது. இதே வெரி டைம் 8 to 9. சீக்ரெட்ஸ் டு பி ஷேர்ட் என்னது hidden truths of life, challenge facing strategy A to Z, step by step implementation technique. இது எனக்கு தோணுது, அந்த 3 போட்டு இது மட்டுமா அப்படின்னா மேபி இது நிறைய இருக்கலாம். இப்போ மிராக்கிள் மேக்கர்ஸ் 5.0 அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளோட சேர்ந்து ஒரு விஷயம் நம்ம கைக்கு வரும். என்னது வரும்? எல்லாரும் கமெண்ட் பண்ணணும். இந்த ஒரு பொருள் சரி, அதோட சேர்ந்து ஒன்று நம்ம கையில் வரும். அது என்னது? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஃபாஸ்ட்டாக நம்ம டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ குயிக்காக அது ஜிஎஸ்டி வரும். சூப்பர் சர்ச் வேறு என்ன வரும்? அதாவது எல்லா பொருளும் கூட அது பேக்கிங்கில் வரும், செலவு வரும் சொல்கிறாங்க. சூப்பர் எக்ஸ்பென்ஸ் எல்லா கூடயும் சேர்ந்து அது வரும். ஹாப்பினஸ் வரும். கேஷ் வேறு டேக்ஸ் வரும். சிஜே வேறு லெவல். உங்கள் பேர் என்னது? சிஜேவா? எல்லாருமே உங்கள் பேரை கரெக்டாக அதை வச்சு தான் நம்ம வந்து உங்களை கூப்பிட கரெக்டாக இருக்கும். அட்ரஸ் நம்ம மார்க் கரெக்டாக இருக்கும். ஒரு பொருள் வாங்குறோம்னா ஒரு விஷயம் வரும். அது எல்லாத்துலேயும் நீங்கள் சொன்னது தான் ஆன்சர். இதில் ஒன்று வரும், வாங்குறவங்களே பயன்படுற மாதிரி ஒன்று வரும். அது என்னது? கவர் வரும். இந்த வேறு லெவல். எல்லாமே கவரோட தான் சூப்பர். ஓகே, ஒவ்வொரு மெஷின் இருக்குது. அந்த மெஷினை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று வரும். எப்படி நம்மளுக்கு தெரியாதுல்ல, அது தெரிஞ்சதுக்காக ஒன்று அப்படி சரி அனுப்புவோம். அது என்னது? பாக்ஸ் அனுபவம் சொல்கிறேன். சூப்பர். பில்லு வரும். சூப்பர். மேனுவல் கார்டு முதல் இதில் வந்துட்டாங்க. ஸோ மேனுவல் கார்டுன்னு வரும். அன்பு வரும். கீ மேனுவல் சூப்பர் சூப்பர். பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க. எலெக்ஷன் பில்லு வருமா? அபி எனக்கு புரியலையே. நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட் சூப்பர். முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது என்னன்னா பில் வரும். அது இது மேனுவலில் இன்னொரு அப்படின்னா கைட்லைன்ஸ் சொல்லலாம் இல்லையா? ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பண்ணணும். இதுதான் வந்து மிராக்கிள் மேக்கர் அப்படிங்கிற மிஷின். ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து மிராக்கிள் மேக்கர் மிஷின். இந்த மிஷினுக்குள்ளே தான் நீங்கள் எல்லோரும் போக போகிறீங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் சில கைட்லைன்ஸ் சொல்லிடுறேன். இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மிஷின்லேருந்து வெளியே வரலாம். இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா? எஸ் சொல்லுங்கள். முதல்ல இது தயாராக இருக்க வேண்டாம், காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் எஸ் சொல்கிறேன். சொல்கிறத முதல் காது கொடுத்து ஃபுல்லாக கேட்குறேன் அப்படிங்கிற எஸ் கமெண்ட் பண்ணுங்கள் குயிக்காக. சேட் பாக்ஸ் டக்கு டக்குன்னு டைப் பண்ண ரெடியாக இருக்கணும். ரைட்டு, என்னன்னு சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அடுத்த 3 நாள். சொல்லும்போது நான் சொல்கிறத அப்படியே கண்மூடித்தனமாக நம்பணுமா? தயவு செஞ்சு நம்பாதீங்க. கண்மூடித்தனமாக எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நம்பக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? சொல்கிற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அது வந்து உங்களுக்கு உணரும். உங்களுக்கு வந்து அம்மாலாம் இது பண்ணணும்ல அப்படின்னு உணரும். தெரியுமா? நீங்கள் உணர்வீங்க. அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தீர விசாரிப்பதே மெய். ரைட், இது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. கண்மூடித்தனம் நம்ப வேண்டாம். உணர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உணர்ந்து அது கரெக்ட் பண்ணுற பட்சத்தில் அது வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சரி அதுக்காக தீர விசாரிப்பதே மெய்ங்கிறதுக்காக ஒரு செஷனில் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது. மோஸ்ட்லி என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, மாற்ற வேண்டிய மைண்ட் செட் என்னென்னா, அப்படி என்ன தான் இதில் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துறாங்க. பார்ப்போமே அப்படியே ஒரு ஜட்ஜிங் மைண்ட் செட்டு. ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, எங்கே போனாலும் ஒரு படத்துக்கு போனாலும் சரி, இது எந்த படம் இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது, அப்படி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஜட்ஜிங் மைண்ட் செட். அப்போ என்ன பண்ணணும்னா அதை மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட்டு ஓப்பன் மைண்டடாக. அதாவது சரி தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும், ஆல்ரெடி உங்களுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டாகவே இருந்தாலும், 100% எல்லாமே தெரியும் நீங்கள் நினச்சாலும், ஆனால் ஓப்பன் மைண்டடாக அது நீங்கள் கற்றுக்க தயாராக இருக்கும். அப்படி
அப்படி ஓப்பன் மைண்டாக இருக்கும்போது தான் அந்த தெரிஞ்ச விஷயத்துலையும் இன்னும் நீங்கள் தெளிவு கிடைக்கும். அப்படி தெளிவு கிடைக்கும் போது தான் ஞானம் பிறக்கும். ரைட்டா? ஸோ எல்லோரும் ஓப்பன் மைண்டடாக என்ன சொல்கிறாங்களோ 100% அதை வந்து இது பண்ணுறதுக்கு தயாராங்க. அப்புறம் 3வது விஷயம் ஃபோக்கஸ். 100% இன்வால்மெண்ட் வந்து கொடுக்கணும். யார் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க 100% இன்வால்மெண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றவங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். அதாவது யார் இங்கே 100% இன்வால்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கிறீங்க? எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். ஒரு 100% இன்வால்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணலாம். டப்னு வரணும், பேர் மாறிட்டே இருக்கணும். இருக்கிற எல்லாருமே அந்த ஸ்கில்ல கோடு போட்டு ஆடுறவங்களும் ஆடாதீங்க. ஓகே, எஸ் சொன்ன எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிடுங்க. 100% இன்வால்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, வீடியோ ஆன் பண்ணிடுங்க எல்லாரும். இதுக்காகவே நான் ஒரு செஷன் எடுப்பேன். ஆனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் சொல்லுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா நம்மளை முழுசாக அதுக்கு அந்த தெரியும். அது ஒரு ஆன்லைன் செஷன் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து வீடியோ அப்படி இருக்குங்கிறது தெரியும். இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் செட் போட்டுருக்கலாம்ல. அப்போ வீடியோன்னு ஒரு வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம 100% சரி அதை ஆன் பண்ணுறதுனா நமக்கு என்ன கிடைக்க போகுது? மேபி ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம், பண்ணிகிட்டே கூட கேட்கலாம். அப்படி பார்த்தா அது யூடியூப் வீடியோவே கேட்டிருக்கலாமே. கிடையாது, யூடியூப்லேயே எவ்வளோ விஷயங்களுக்கு, சாட் ஜிபிடியில் எவ்வளோ விஷயங்களுக்கு நீ போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். ஆனால் இப்போ என்னென்னா இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா 4வது பாயிண்ட் வந்துடுது. அதில் உங்களோட டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கணும். சொல்கிற டாஸ்க்கை ஃபாலோ பண்ண தயாராக இருக்கணும். ஃபாலோ பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். யூடியூப்பில் வீடியோ பார்க்கறதுனால மாறுமா? யூடியூப் வீடியோ பார்க்கறதுனால நாலேஜ் மட்டும் உள்ள போயிருக்கும். எப்போ மாறும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் மாறும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா, நீங்கள் ஆன்லைன் செஷன் வரீங்க அப்படின்னா நீங்கள் 100% அட்டென்ஷனோடு நீங்கள் செஷனை கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கவனம் வேறு எங்கேயும் போகிறது வாய்ப்பே இல்லை. இதே இது சப்போஸ் நான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பேசிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. நான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். இல்லை நான் படுத்து கூட இருக்கலாம், படுத்துருக்கேன். இல்லைன்னா இப்படி அமைதியாகவே இருக்கலாம். ஸோ ஸோ வந்து நம்ம எப்படினாலும் நம்ம மைண்ட் வந்து நம்ம ஏமாற்றிட்டு என்னனாலும் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து உங்கள் பேச்சு ஒழுங்கு கேட்டுரும், போய் சேர வேண்டிய விஷயம் உங்கள் மண்டையில் போய் சேர்ந்துடும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வீடியோ ஆன் பண்ண. இவ்வளோ நேரம் பேசினது நேரம் இருக்கீங்க, வாழ்த்து மட்டும் நன்றிகள். முடிஞ்சவங்க வாய்ப்பு இருந்தால் மற்றவங்க எல்லோரும் எப்படி ஆன் பண்ண முடியுமோ ஆன் பண்ணிக்கோங்க. 100% இன்வால்மெண்ட்டு, டைமை கரெக்டாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு முக்கியமான தான் டைம் தான். டைம் தான் இருக்கிறது ரொம்ப வேல்யூபிளானது வாழ்க்கையில். அந்த நேரத்தை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அடுத்த 9 நாளைக்கு. ரைட்டாக முக்கியமாக ரைட்டு. சரி, டக்குன்னு குயிக்காக கமெண்ட் பண்ணலாம். எதுக்கு எல்லோரும் இங்கே வந்துருக்குறீங்க? why you are here? இந்த கேள்வி வந்து அதாவது எப்படின்னா தத்துவமான கேள்வி. சரியா? நம்ம எல்லாருமே இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? இதான் என்னுடைய இந்த கேள்வி. உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது கேள்விகள் வந்து உலகத்தில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். சரியா? அதில் டாப் 10 கொஸ்டின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருக்கும் தெரியுமா? கேள்வியிலே வாழ்க்கையில் மிக முக்கியமான கேள்வி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியோட ஒரு ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் அப்போ கொடுத்துருக்கலாம். ஒய் யூ ஆர் ஹியருங்கிறது ஒரு ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன். அது இன்னும் தெளிவாக கேட்கணும்னா அந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? உலகத்தோட மிக முக்கியமான கேள்வி. யாராவது கமெண்ட் பண்ணலாமா? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் நீ? ஹூ ஆர் யூ? சூப்பர். யார் நீ அப்படிங்கிற கேள்வி சூப்பரான கேள்வி, வேறு லெவலில்.
எதுக்கு? ஒய் ஆர் யூ ஹியரில் ஒய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர். நான் எப்படி கேட்குறேன்னா, அந்த ஒய் ஆர் யூ ஹியருங்கிறத இந்த கொஸ்டினே ரீஃப்ரேம் பண்ணலாம், வேறு மாதிரி இந்த கேள்வியை கேட்கலாம். ஏன் நம்மளை படைச்சாங்க? மகேஷ் வேற லெவல். மகேஷ் பர்பஸ். மது 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 அடிச்சிட்டாங்க, தட்டாங்க. சூப்பராக சொல்லிட்டாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, வந்துச்சா ஸ்க்ரீனில் தெரியுதா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? இதான் அந்த கேள்வி. ரைட்டா? இதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் உலகத்திலே மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து தினசரி கேட்கணும், இல்லைனா அது அவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? பர்பஸ்னால் என்னது? நோக்கம், குறிக்கோள். உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இதுதான் அந்த கேள்வி. ரைட்டா? அது என்னது சொல்லலாம், யாராலும் சொல்லலாம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? ஸ்க்ரீனில் கூட வந்துருச்சு, பார்த்தவங்க சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம். வாழ்க்கையோட நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? குயிக்காக கமெண்ட் பண்ணலாம் யாராலும், ஷார்ட்டாக. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆல்வேஸ் பி ஹாப்பி. சூப்பர். வாழ்கிற வர ஹாப்பியாக இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். சூப்பர் சந்தர். வேறு லெவல். மீ வர்சஸ் மீ. பிரகாஷ். சூப்பர் பிரகாஷ். வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? பார்த்த ஸ்க்ரீனில் வந்துச்சு இல்லை, பார்த்து சொல்லலாம்ல. அது அப்படி யாராச்சும் நீங்கள் சொன்ன எல்லாமே ஆன்சர் தான். சூப்பர், கரெக்டான ஆன்சர் தான், சூப்பரான ஆன்சர் தான். ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்களா யாரும்? சரி, டேரக்ட் செஷன் வந்து இன்னும் நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், எல்லாத்தையும் நிறைய கேட்கலாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இந்து. சூப்பர். ரைட்டு. டைம் நம்மளுக்கு தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குயிக்காக சொல்கிறேன். பர்பஸ் ஆஃப் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா, வாழ்கிறது. ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையோட நோக்கம் வாழ்கிறது. ரொம்ப சிம்பிள். இன்னொரு புரியுமா சொல்லலாம், சந்தோஷமாக வாழ்கிறது. சாகும்போது நிம்மதியாக சாகுறது. இதுதான் வாழ்க்கையோட நோக்கம். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நிம்மதியாக வாழும்போது சந்தோஷமாக வாழ்கிறது, சாகும்போது நிம்மதியாக சாகுறது. ஆனால் இங்கே மோஸ்ட்லி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, வாழும்போது செத்துக்கிட்டு இருக்காங்க, சாகும்போது வாழணும்னு நினைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ சந்தர் மாதிரி ஃபேக்ட்னு சொன்னதுக்கு. நல்லா யோசிங்களேன், நீங்களே கொஞ்சம் யோசிங்க. நான் டைம் கொடுக்குறேன் யோசிக்கிறதுக்கு. பேசிட்டே போயிட்டு இருந்தாலும் யோசிக்கணும்ல. வாழும்போது செத்துட்டு இருக்கிறாங்க, சாகும்போது வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னென்னா, வாழும்போது வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அது வாழ்க்கை. அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். சரி, இது வந்து எண்ட் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது எப்படி கொண்டு வரது, அதுதான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் என்ன தெரிகிறது? ஓகே, இப்போ அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அடுத்து நம்ம வருவோம். ரைட், இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ இந்த செஷன் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரே பதில் தான். சரி, இப்போ இதை வச்சு க்ளூவாக வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த செஷன் எதுக்குங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், குயிக்காக கமெண்ட் பண்ணலாம் வேகமாக. இந்த செஷன் எதுக்கு, நம்மளோட ஆன்லைன் செஷன் எதுக்கு? குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறீங்களா யாரும்? வாழ்க்கை எப்படி வாழணும், என்னோட தப்பை சரி பண்ணிவிட்டு வெளியே புதுசான ஒருத்தியாக போகிறதுக்கு. சூப்பர். grow my happiness of money, grow in ourselves, நம்ம வளர்த்துக்கிறதுக்கு. சூப்பர். சேஞ்ச் த லைஃப், பிரகாஷ் சொல்கிறாரு. சூப்பர்.
அருந்ததி சுரேஷ் வந்து க்ரோ இன் அவர் செல்ஃப் சொல்கிறாங்க. இந்துமதி ஹவு டு லிவ் அவர் லைஃப், வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, நான் க்ளூ கொடுக்குறேன். நீ சொன்ன எல்லா ஆன்சருமே சூப்பரான ஆன்சர். பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை வாழ சூப்பர் அனுபவனிக்கா. வேறு நீ சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். இப்போ இந்த 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 இதுக்கு இப்போ வந்து என்ன, ஒரு செடியை வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு செடியோ மரத்தையோ வச்சுட்டோம், அப்போ தான் புதுசாக நட்டுருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்ணுங்க குயிக்கா, என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். அது நான் சூப்பர், வேறு லெவல், கரெக்டாக, சிம்பிள். தண்ணி சரி, தண்ணி ஊற்றணும்னா எது வரைக்கும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது ஒரு நல்லா பெருசாக வளர வரைக்கும், அப்படி தானே? ஏன்னா ஆரம்பத்தில் தண்ணி ரூட்டு கீழே வரைக்கும் போயிருக்காது. அப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு வளர்ந்துட்டு அப்படின்னா அப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதான் லாஜிக் இல்லையா? ஸோ இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ இது பதில் சொல்லலாம். இப்போ இதை எக்ஸாம்பிள் இதை கம்பேர் பண்ணி நீங்கள் பதில் சொல்லலாம். நான் சொல்லிடுவா. இங்கே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நான் சொல்ல போகிறது நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த செஷன் எதுக்கு? இம்ப்ளிமெண்ட், ஆக்ஷன், அதுக்கு தான் செஷன். ரைட்டு, என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஷனில் மாற்றணும். அதை ஆக்ஷனில் மாற்றினா தான் வாழ்க்கை மாறும். ரைட்டு, அதர் இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ் ஆஃப் அவர் லைஃப். அதாவது இந்த கேள்வியெலாம் வாழ்க்கையில் நம்ம வந்து கேட்டே இருந்தோம் அப்படின்னா ஞானம் பிறந்தோம். முக்கியமான கேள்விகள் என்னெல்லாம்? யாரை ஒருத்தர் வாசிக்கலாம், யாரை வாசிக்கிறீங்க? 10 கேள்வி யார் வாசிக்க ரெடியாக இருக்கீங்க? லைஃப் பி ஹார்ட் பட் இம்ப்ரூவ் யுவர். சூப்பர் சதீஷ். யார் இந்த கேள்விகள்லாம் வாசிக்க தயாராக இருக்கிறீங்க? டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் தெரியுமா எல்லாருக்கும்? இந்த ரியாக்ஷனில் போய்ட்டு ரைஸ் ஹேண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருவீங்க. அப்போ உங்களை நான் கூப்பிட்றோம், நீங்கள் என்னெல்லாம் வாசிக்கலாம். சரியா? யாராவது தயாராக இருக்கிறீங்களா வாசிக்கிறதுக்கு? 10 கேள்வியும். அருந்ததி சுரேஷ் சூப்பர், வாசிங்கம்மா. 10 கேள்வி டக்குன்னு குயிக்காக வாசிங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. அருந்ததி சுரேஷ் வாசிக்கலாம். ரேஸ் அண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி பார்க்குறவங்களோ? சரி, மீனாட்சி வச்சிடலாமா? ரைட், வாசிங்கம்மா. 10 கேள்வி டக்குன்னு வாசிங்க. நீங்கள் இங்கிலீஷ் வாசிங்க, நான் தமிழ் சொல்கிறேன். வாசிங்க. சார் நான் வாசிக்கலாமா? யாருமா அது? ஷர்மிளா சார். ஷர்மிளா நெக்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுங்க. அவங்க வாசிக்கிட்டு. மீனாட்சி வாசிக்கட்டுமா? சரி மீனாட்சி. ஷர்மிளா ரெடியா? வாசிங்கம்மா. ஓகே சார். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அடுத்து. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத்? புரிஞ்சிருக்கும். அடுத்து. ஹூ ஐம் ஐ, வேர் டிட் ஐ கம் ஃப்ரம்? நான் யாரு, நான் எங்கேருந்து வந்தேன்? அடுத்து. வாட் இஸ் ட்ரூ அண்ட் வாட் இஸ் illusion? ஆமாம், எது உண்மை எது பொய்னே புரிய மாட்டேங்குது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாட் இஸ் லவ்? அன்புனா என்னது? வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ் அண்ட் ஹவு கேன் ஐ அச்சீவ் இட்? உண்மையான ஒரு சந்தோஷம் அப்படின்னா அது என்னது? அது எப்படி நான் வந்து அச்சீவ் பண்ணுறது வாழ்க்கையில்? What am I afraid of and why? What am I afraid of and why? இதெல்லாம் கண்டு நான் பயப்படுறேன், எதுக்கு நம்மளால பயப்படுறேன்? பயத்தை வந்து எப்படி வெளியே வர்றது? What legacy do I want to leave behind? What legacy do I want to leave behind? நான் இறந்த பிறகு எந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். Am I truly living or just existing? ஓகே, நான் வந்து உண்மையாகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேனா, இல்லைனா சும்மா ஒரு பேருக்கு இருந்துட்டு இருக்கேனா? அடுத்து. What is the right thing to do? எது சரி எது தவறு, எதை நம்ம பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா ஒரு 10 கேள்விகள் ChatGPT கொடுத்துச்சு. அதில் நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி முக்கியமான கேள்விகள் மட்டும் நான் போட்டிருக்கிறேன் அதில். சரியா? ஆனால் இந்த மாதிரி கேள்வி ChatGPT வந்து எல்லாமே சொல்லுவோம், ஆனால் கேள்வி கேட்குறதுக்கு அந்த ஞானம் வேணும்ல. புரியுதில்ல? எல்லாத்தையும் ChatGPT கொடுத்துருமா? கொடுக்கும். எப்போ கொடுக்குன்னா நீ கரெக்டாக கேட்டால் தான் கொடுக்கும்.
ஸோ அப்போ அதுக்கு ஞானம் வேணும்ல. அப்போ அந்த ஞானத்தை எப்படி உருவாக்குறது? அதுதான் செஷன், ரைட்டா? இப்போது இந்த 10 கேள்வியில் எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு செஷனில் பதில் கிடச்சிருமா கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக சொல்லணும், ஒரு 3-4 கேள்விக்காவது பதில் டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும், கிடைக்கலாம் நான் சொல்லலை. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து கேட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் டெஃபினட்டாக சேஞ்சஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. ரைட்டு. இப்போது ஹவு டு லிவ் ஹாப்பிலி டை பீஸ்ஃபுல்லி இந்த கேள்விக்கு வந்துடும். அதாவது சந்தோஷமாக வாழணும், அதே டைமில் சாகும்போது நிம்மதியாக சாகும். எப்படி இது பண்ணலாம்? அதை தான் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து 9 டேஸில் சொல்யூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டாக ஸ்பில்டப் பண்ணி இல்லை கொஞ்சம் நிறைய அப்கிரேட், ஒவ்வொரு செஷனுமே அப்கிரேட் இருந்துகிட்டே தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரைட்டா? அப்படியே சேஞ்சஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் நீ நான் கவனிக்க அதுலேருந்து புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதில் 39% 100%ல் 39 + 13 + 18 + 2 + 1 + 1 இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சொல்யூஷன். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு மெயினாக அந்த 4வது இருக்கிற 2% சொல்யூஷனாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எதுக்கு, என்ன சொல்யூஷன்? நீங்கள் சேலஞ்சஸ் குரூப்பில் போட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் யாரெல்லாம் போட வேண்டியதோ குரூப்பில் போட்டுருங்க. ரைட்டா? என்னென்ன சேலஞ்சஸ் வாழ்க்கை இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சேலஞ்சஸ் போடணும் உங்கள் வாழ்க்கையோட சவால்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லோரும் குரூப்பில் போயிட்டு உங்களோட சவால்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சவால், முக்கியமான சவால் குரூப்பில் டக்குன்னு டைப் பண்ணுங்க. ஆன் ஸ்பாட்டில் ப்ரெசன்ட் அப்படியே வாட்ஸ்அப் பேர்லாம் போயிட்டு உங்களோட சவால்கள் என்ன, யாரெல்லாம் அங்கே அப்டேட் பண்ண வேண்டியிருக்கோ எல்லாருமே ஒரு சவால் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். வாழ்க்கையோட மிகப்பெரிய சவால் இதுதான். அது என்ன ஒரு சவால்? அது இருந்துச்சுன்னா எல்லாமே எனக்கு தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 1 minute டைம். சூப்பர் நர்மதா, வாழ்கிறதே ஒரு சவால் தான். குரூப்பில் போடுங்க. குரூப்பில் எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கள். Overthinking, open-minded, not growing, யாருன்னு தெரில எனக்கு. ஸோ பேணி சொல்கிறாங்க கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு. சந்தோஷி ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் திங்கிங், இதுக்கு நடுவில் என்னோட ஒரு சேலஞ்சாக வருது. எல்லாரும் குரூப்பில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து பிறகு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் குட் ஹெல்த், ஓவர் திங்கிங், வாழ்கிறதே ஒரு சவால் தான். நர்மதா சூப்பர். இனிமேல் இதை செய்யக்கூடாதுங்க விஷயத்தை திரும்பி செய்யாமல் இருக்கணும். தேவையில்லாதுன்னு தெரிஞ்சும் அது செஞ்சுட்டே இருக்கேன், அதை செய்யாமல் இருக்கு. என்ன எப்படி பண்ணுறது? ஃபைனல் 20 seconds போடணும், குரூப்பில் போட்டுருங்க குயிக்காக. இனிமேல் இதை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், தேவையில்லாத. 10 9 7 6 5 4 3 2 1. சூப்பர். எல்லாருமே குரூப்பில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷம் மறுபடியும் எல்லாரும் நான் டைம் தர போகிறேன். ரைட்டா? இப்போ இந்த செஷனை இப்போ எண்ட் பண்ணிடுவோம். எண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 40 minutes டைம். சரி, செஷன் எண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவேன். 9 o'clock வந்து அடுத்த செஷன் நம்ம போகும்போது இந்த 2% என்னது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி இப்போ தான் இந்த மாதிரி செஷன் இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் இப்போ எத்தனை 51 பேர் இருக்கிறீங்க. எனக்கு மினிமம் ஒரு 15 பேராச்சும் வீடியோ ஆன் பண்ணணும் முடியும் இல்லையா? 15 பேர் கேட்குறது நியாயமாக இல்லையா? நான் கேட்குறது நியாயம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ம மாற்றிக்கிறேன். நியாயம் இல்லைன்னு யாரும் இருக்கா கமெண்ட் பண்ணலாம். ஒரு 15 பேர் வீடியோ ஆன் பண்ண எனக்கு சரியா? அதுக்கு தான் இப்போ டைம் கொடுக்க போகிறேன். கரெக்டாக 1 நிமிஷம் டைமு. இப்போ செஷன் எண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஆன் பண்ணிடுவேன். நீங்கள் எல்லோரும் எங்கெங்கே உட்காரணுமோ ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் 100% அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி மாறி உட்காந்துக்கலாம். ரைட்டாக? செஷன் இப்போ எண்ட் ஆகுது.
மறுபடியும் லிங்க் கிளிக் பண்ணி இதே லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள வாங்கலாம். சரி, ரைட். 2% சொல்யூஷன் என்ன தெரியுமா? குயிக்காக நீங்கள் வேகமாக சொல்லிடுறேன். ரைட்டா, முக்கியமாக நிறைய ஷேர் பண்ணியிருக்கனால குயிக்காக நான் போகிறேன். என்னது ஸ்க்ரீனில் தெரியுதா? டெஸ்டினி, அதாவது டெஸ்டினா என்னது? நோக்கம், குறிக்கோள். எதுக்கு இது இம்பார்ட்டண்ட்? இப்போ கமெண்ட் பண்ணலாம், எதுக்கு இது இம்பார்ட்டண்ட்? இல்லாமலே இருக்கலாமே. 2% சொல்யூஷன் இது இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்சஸை ஓவர்கம் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த சொல்யூஷனில் 2% சொல்யூஷன் எது வருது அப்படின்னா 100% சொல்யூஷன் இருக்குது. அதில் நான் 2% தான் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறேன். அந்த 2% ஒன்று முக்கியமாக இருக்குது, குறிக்கோள், நோக்கம். வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா நோக்கத்தோடு வாழணும், குறிக்கோளோட வாழணும், பர்பஸோடு வாழணும். எதுக்கு வாழ்கிறோம் தெரிஞ்சு வாழணும். நமக்குன்னு ஒன்று இருக்கணும். ஏன் இம்பார்ட்டுங்கிறத இப்போ என்னோடய கேள்வி. ஆல்ரெடி நான் ஆன்சர் சொல்லிட்டேன். எதுக்கு வாழ்க்கையில் நோக்கம் இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும். குயிக்காக கமெண்ட் பண்ணலாம். 3 கமெண்ட் வந்தானே அடுத்து நான் ஆன்சர் போயிடுவேன். எதுக்கு நோக்கம் இருக்கணும்? ஒய் இம்பார்ட்டண்ட். குறிக்கோள் இல்லாமல் இருக்கலாமே. ஒய் டெஸ்டினேஷன் இம்பார்ட்டன்ட். ஒய் கோல் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் நோக்கம் தான் கோல் தான் இலக்கு. அதோட இன்னொரு பேர். சரியா? சூப்பர். பிரகாஷ் கோல் சொல்லியிருக்காரு. சூப்பர் பிரகாஷ். எங்கே போகணும்னு தெரில, இருக்கிற இடத்துலேயே சுற்றிட்டு இருப்போம். சூப்பர் தினா, வேறு லெவல். எங்கே போகணும்னு தெரிலனா இதே இடத்துல சுற்றிட்டே இருப்போம். செம்ம ஆன்சரு. மறுபடியும் நான் ஆன்சருக்கு வந்துடுறேன். சிம்பிளான ஆன்சர் தான், ஆல்ரெடி நான் சொன்னது தான். வாழ்கிறதுக்கு டு லிவ். எல்லாருமே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை? உங்களுக்கு டிஸ்பிளே எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டாக லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பிபிடி எல்லாருக்குமே தெரியும். பிபிடி எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருமே பிபிடி எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் அப்படியே ஸ்வைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பிபிடி டிஸ்பிளேயில் ஸ்க்ரீனில் வரும். அதில் பார்த்துக்கோங்க. சூப்பர். மறுபடியும் சொல்கிறேன், இல்லை வாழ்கிறதுக்கு எதுக்கு எதுக்கு நோக்கம் வேணும், எதுக்கு கோல் வேணும், இலக்கு வேணும்னா வாழ்கிறதுக்கு. சிம்பிள். மறுபடியும் வாழ்கிறதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு வரும். அது எப்படி அப்படின்னா இந்த 3 எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். இது 3ல் யார் அப்படின்னா குயிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ராக்கஃபெல்லருங்கிறது யார் அப்படின்னா இப்போ கோடீஸ்வர பட்டியல் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ராக்கஃபெல்லருங்கிறது யாருன்னா அமெரிக்காவில் ஒரு ஆயில் இந்த மாதிரி அயன் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ண ஒரு பர்சன். கிட்டத்தட்ட அமெரிக்காவோட 10ல் 1 பங்கோட வெல்த் வந்து அவர் வச்சுருந்ததா சொல்கிறாங்க. அப்படின்னா உலகத்தோட கோடீஸ்வர பட்டியல் முதல் லிஸ்ட்டில் அப்போ 1940s அந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைமில் இருந்தது யாருன்னா இவர் தான். உலகத்தோட பணக்காரன்னா இவர் தான். அப்படி இருக்கிற டைமில் அவருக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ் வந்துடுது. அவர் இறக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ என்ன நடந்துருது அப்படின்னா டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து ஒரு 60 நாள் செத்துருவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 60 நாள் செத்துருவீங்கன்னு சொன்னோடனே இவருக்கு என்ன பண்ண தெரியல. இவ்வளோ காசு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பிளானை போட்டு இந்த காசு எல்லாத்தையுமே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதாவது ஒரு விமனுக்கானது, ஹெல்த்துக்கானது, சாப்பாடுக்கானது இப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பித்து அவங்களெலாம் கொடுத்துறோன்னு சொல்லி செலவு பண்ணுறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணுறாரு. ஒரு ப்ராஜெக்ட் போடுறாரு. யாரெல்லாம் கேட்குறவங்களோ யாரெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ இன்னும் அதிகமாக எடுத்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. அப்படி 60 நாளில் செத்துருவேன்னு சொன்னார். இப்படி ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தார். பண்ண கடைசியில் பார்த்தா 45 வயசு வந்து இது வந்திருக்கு. எது அந்த ரேர் டிசீஸ் வந்து 60 நாள் செத்துருவோம்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் பார்த்தா தலைவர் வந்து 94 வயசில் செத்துருக்காரு. 93, 94 செத்துருக்காரு. அதாவது 60 நாள் சாக போகிறேன்ட்டு இருந்தவர் எப்போ ஒருத்தர் பர்பஸ் கண்டுபிடிச்சி ஒருத்தர் பண்ண ஆரம்பித்தாரோ, கொடுக்க ஆரம்பித்தாரோ, வாழ ஆரம்பிச்சிட்டார். டாக்டர் சொன்னதை தாண்டி ஒருத்தரால் வாழ முடிஞ்சிருக்கு. ஒன்று இப்படி ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லலாம். இன்னொரு கேஸ் ஸ்டடி 2வது இருக்கிறது யாருன்னா வால்ட் டிஸ்னி. இது டிஸ்னி லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பெரிய இடம் வால்ட் டிஸ்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தைகள் ஆடுறதுக்கான அதை உருவாக்குனவர். அவர் அதை உருவாக்கும் போது பிளான்லாம் கேட்டிருக்காரு. 10 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. டாப் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு இது பண்ணிடலாமா கேட்டிருக்காரு. 10 இன்ஜினியர்ஸ் சொல்லியிருக்காங்க இது பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டாப் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா 10 பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு அப்போ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணியிருக்காரு. ரைட்டாக பண்ணி முடிச்சிட்டாரு தலைவர். அப்போ பண்ணுற வரைக்கும் அவருக்கும் அதே மாதிரி சம்திங் அவர் பண்ணுற வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு. அம்பானி இப்போ நம்ம ஊரில் திருபாய் அம்பானி, இப்போ பேர் இருக்கிற முகேஷ் அம்பானி, அதுக்கு முன்னாடி திருபாய் அம்பானி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பெட்ரோல் இதில் ஒர்க் பண்ணவர், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்புறம் அங்கே வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணார் இல்லையா. ஃபைனலாக அவரோட பிஸ்னஸ் என்னது, சொந்தமாக ஒரு பெட்ரோல் ஏதோ வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ ஆரம்பிக்கணுங்கிற போது அவர் வந்து எந்திக்க முடியாது, படுத்த படுக்கை அவர் இருக்கிற நிலமையில் இந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறார். இப்போ பெட்ரோல் ஏதோ இது ஓப்பன் பண்ணணும், சொந்தமாக வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓப்பனிங் ஸ்டேஜ் தலைவர் இறந்துடுறாரு. ரைட்டா. அப்போ என்னென்னா எது வந்து ஒருத்தரை வாழ வைக்கிது அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் நோக்கம், குறிக்கோள், கோல் இதெல்லாம் ஒருத்தருக்கு உண்மையாகவே இருந்துச்சு. அவங்க வந்து
இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களை வாழ வைக்குது. இது நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். ஆதி சக்ஸஸ்ஃபுல். சரி, இதில் வந்து கேள்வி என்னென்னா அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லா அப்படின்னா மாதிரி சக்ஸஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு டெஃபினேஷன் வேணும். சக்ஸஸ்னால் என்ன? ரெண்டு கேள்வி வரேன். அதாவது இலக்கு அடையிறது சக்ஸஸா இல்லைனா இலக்கு நோக்கி போகிறது சக்ஸஸா? போகிறதே சக்ஸஸ் தானா? 1 இல்லைனா 2, சரியா? இல்லைனா 1 and 2 ரெண்டுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், சரியா? ரீச்சிங் த டெஸ்டினா 1, அது இலக்கு அடையிறது 1, இலக்கு நோக்கி போகிறது 2, ரெண்டுமே போடலாம். 1 and 2 எது சக்ஸஸ்? கமெண்ட் பண்ணலாம். ரெண்டுமே சந்தர்ப்பமாக சொல்லிட்டாங்க. பிரகாஷ். சூப்பர், ரெண்டுமே சூப்பர். அப்போது ரீச்சிங் த டெஸ்டினி சக்ஸஸா இல்லைனா அந்த பாதையில் அதை நோக்கி அந்த போகிறது சக்ஸஸாக பார்த்தோன்னா அது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு போகிறோம் இல்லைனா சென்னைக்கு போகிறோம். அங்கே நார்த்தில் இருக்கவங்க சவுத் வராங்க, சவுத்தில் நார்த் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி போகும்போது அந்த ரோடு இருக்குது. அப்போ கன்னியாகுமரி தான் டெஸ்டினி, நம்மளோட டெஸ்டினி. போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி போய் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் தானே. போகணும்னு நினைக்கிறோம், போய் ரீச் பண்ணிட்டோன்னா சக்ஸஸ் தான். அப்போது வே டுவர்ட்ஸ் த டெஸ்டினி. அந்த இப்போ சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னா அந்த ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அப்போ அது சக்ஸஸ் கிடையாதா? அப்போ அது சக்ஸஸ் கிடையாதுன்னா அதுவும் சக்ஸஸ் தான். அதாவது ஏன்னா அந்த பாதையை நோக்கி அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க இல்லையா? வாழாமல் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு ரோடு போடுறாங்களா? இப்போ நான் இருக்கிறேன். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க பண்ணணும்னு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான பெரிய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் அது நடக்கலை அப்படின்னா, ஆனால் அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுவே வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறளில் சொல்கிறார். அதுக்கு இன்னொரு டெஃபினிஷனால எழுதி வச்சுக்கோங்க. சக்ஸஸ் இஸ் த ப்ராக்ரஸிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ ஒர்த்தி ஐடியல். அதாவது அந்த ஒவ்வொரு செகண்டுமே என்ஜாய் பண்ணி நம்ம வாழ்கிறோம்ல, அதுதான் சக்ஸஸ். போய் ரீச் ஆகிற சக்ஸஸ், அதுவும் சக்ஸஸாக இருக்கலாம். ஆனால் அந்த போகிற பாதி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நோக்கி போகும்போது ஒவ்வொரு செகண்டுமே நான் என்ஜாய் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிட்டே இருக்கலாம், அதுதான் சக்ஸஸ். ரீச் பண்ணுறேன் பண்ணல ரெண்டாவது, பண்ணாலும் ஓகே எக்ஸ்ட்ரா அது. ஆனால் போகிற ஒவ்வொரு செகண்டும் நான் என்ஜாய் பண்ணுறேன். இந்த செஷன் நீங்கள் நான் எடுக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன். ரைட். உங்களோட பர்பஸ் என்ன, பேஷன் என்ன, டெஸ்டினி என்ன? யாருக்கெல்லாம் டெஸ்டினி இருக்குது? ஓகே, மறுபடியும் பர்பஸ், பேஷன், டெஸ்டினா என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எது கோல், எது நோக்கம், எது குறிக்கோள் அப்படின்னா, ஸ்க்ரீனில் நீங்கள் வாசிக்கலாம். டிசைர் இருக்கா? ஓகே, விஷனா என்னென்னா ஆசைன்னு வச்சுக்கலாம். டிசைர்னா எப்படியா செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது வெறி, ரைட்டா? இப்போ இஷ்டம், அதாவது இஷ்டப்பட்டு பண்ணுறதா ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், அதுதான் நம்மளோட என்னென்னா டிசைர், நம்மளோட டெஸ்டினிக்கான டிசைர். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட உயிராக இருக்கும். இப்போ ஒரு மான் இருக்குது அப்படின்னா, ஒரு புலி இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு சிறுத்தை இருக்குது அப்படின்னா, சிறுத்தை வந்து மானை விரட்டுது அப்படின்னா எது ரொம்ப வேகமாக ஓடும், 100% எஃபர்ட்டை போடும் அப்படின்னா டெஃபினட்டாக மான் தான் போடும். ஏன்னா மான் வந்து உயிருக்கு ஓடுது, சிறுத்தை வந்து பசிக்க ஓடுது, ரைட்டா? அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அது உயிராக இருக்கணும் உங்களோடது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் நான் பண்ணாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏதாவது வாழ்க்கையில் டெஃபினட்டாக இருக்கும். அது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட டெஸ்டினி. சரி, இப்போ என்னோட கேள்வி, யாருக்கு இங்கே உங்களோட டெஸ்டினி தெரியும்? உங்களோட நோக்கம், வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இல்லைனா நான் எதுக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன இந்த விஷயத்தை வாழ்க்கையில் பண்ணணும்
அப்படிங்கிறது இங்கே யாருக்கு தெரியும்? எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணலாம். யார் கண்டுபிடிச்சிட்டிங்க அவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணலாம். செகண்ட் டைம் தரேன். யாரும் இருந்தீங்கன்னா எஸ் கமெண்ட் பண்ணலாம். ஷர்மிளா தேவி கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர் ஷர்மிளா தேவி. வேறு யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அவங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு? ரைட்டு, நானும் இந்த மாதிரி தான் என்ன நோக்கம்னே தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ரைட்டா, ஆனால் இந்த சொல்யூஷன்லாம் எனக்கு எப்போ கிடச்சிதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. நம்ம சொல்கிற அந்த 100% சொல்யூஷனுக்கு அப்ளை பண்ணும்போது மேபி இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஸ்க்ரீன் உங்களுக்கு என்ன தெரியுது? ரைட்டு, அதில் முக்கியமான விஷயம் நம்ம டெஸ்டினியை நம்ம அடைய விடாமல் இதுதான் ரொம்ப ஹைலைட் ஆஃப் தி செஷனே இதுதான். இப்போ நீங்கள் பேச போகிற இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த ஒரு 5 minutes நான் சொல்ல போகிற விஷயங்களை 100% காது கொடுத்து நல்லா கேட்டுக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு என்னங்கிறத அனலைஸ் பண்ணி உண்மையை ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ராட் ரேஸ் அது இந்த விஷுவலில் நீங்கள் பார்க்க முடியும். அது ஒரு ட்ரெயின். அதில் நிறைய எலிகள் அந்த இதில் மொத்தமாக ஏறுது. அது இடமே இல்லாத மாதிரி அடிச்சுக்கிட்டு போகுது. இது என்ன சொல்லணும், எதுக்கு போகிறோம் எதுக்கு வரோன்னு தெரியாது. நம்ம போகிறோம் வருவோம். என்ன நடந்திருக்குன்னா ஏதோ கொஞ்சம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளே நம்பிட்டு இருக்கோம். அதாவது ரேட் ரேஸ்ன்னு இதை தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம எதுக்கு பண்ணுறோம், அதாவது நம்மளோட யூ ஆர் சாக்ரிஃபைசிங் டைம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் மணி ஃபார் மணி. அதாவது காசுக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளோட நேரத்தையும் இழந்துருவோம், நம்மளோட சுதந்திரத்தையும் இழந்துருவோம். அதாவது நம்ம ஒரு ரோபோட்டிக் லைஃப் வாழ்ந்து போகிறோம். இதுதான் ரேட் ரேஸ். இதுலேயே ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டடா பேசுறது கேக்குதா? சூப்பர். அப்புறம் இந்த 9 to 5 ஜாப் அப்படிங்கிறதே ஒரு முன்னாடி காலத்தில் நம்ம பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா சாப்பாடு தேவை, வாழ்றதுக்கு. இப்போவும் அதான் தேவை, மெயினாக தேவைன்னா அதுதான் சாப்பாடு, சர்வைவல் இல்லையா, உயிர் வாழ்றதுக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது இருந்ததை தாண்டி இப்போ எதுக்கு நம்ம வாழ முன்னாடி அதுக்கு தான் காசு எதுக்கு சம்பாதிப்பாங்க அப்படின்னா போவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு சம்பாதிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருமே நம்ப வச்சு ஒரு சந்தோஷத்துக்காக வாழ வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நீடு பேஸ்டாக வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ எப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டட் லைஃப். நம்மளை நம்மளே நம்ப வச்சு ஒரு ஆசையை காமிச்சு என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம பண்ண அவசியம் இல்லையோ ஆனால் அதுதான் நம்ம பண்ண வைப்பாங்க. என்னெல்லாம் நடக்குது, சண்டே மோஸ்ட்லி வாழ்க்கையில் சண்டேன்னு ஒரு விஷயம் வருது. சண்டேன்னு எல்லாருக்கும் இருக்கா? மேபி சண்டேங்கிறது ஒரு லீவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஒரு விதத்தில் பார்த்தா அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு 6 days நம்ம வாழ்க்கையை வாழும்போது நிறைய சம்பாதிக்கிற அமௌண்ட்டை நம்மளே வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ரேட் ரேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை சூப்பராக வாழ ஆரம்பிச்சிடும். வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 7வது நாள் நீங்கள் சம்பாதிச்சு எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லி நம்மளை படம் பார்க்க வச்சு, இல்லைனா இந்த மாதிரி என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஒரு இங்கே போய் சாப்பிட வச்சு, இப்படி டிஸ்ட்ராக்டடாக நம்மளை வச்சு அந்த அமௌண்ட்டை சண்டே 7வது நாள் சம்பாதிச்ச அவ்வளோத்தையும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கிடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவீங்க. அது இன்னும் அதையும் மிச்சம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலுங்கிற பேரில் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். டிசம்பரில் ஒன்று வந்துடும், நியூ இயர் வந்துடும், பொங்கல் வந்துடும், ஆடி தள்ளுபடி வந்துடும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா வாங்கினா தான் நம்ம இப்போ இந்த ரேட் ரேஸில் இருப்போம். நம்ம ஃப்ரீடம், நமக்கு ஃப்ரீடம். அப்போ நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம்.
ஸோ அப்படி நம்ம வந்து தப்பிச்சிடக்கூடாது, நம்ம யோசிச்சிடக்கூடாது. மெயினாக யோசிச்சிடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பிச்சிருது. எஜுகேஷன் சிஸ்டம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் இஸ் த ட்ரைனிங் ஆஃப் மைண்ட் டு திங்க்னு சொல்கிறாரு. ஃபேக்ட்ஸை கற்றுக்கிறது வந்து எஜுகேஷன் இல்லை, யோசிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தரை பழக்கிறது தான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணவர் எப்படி ஃப்ரேம் பண்ணார் அப்படின்னா, எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கான ஆட்கள் தேவை கிடையாது, நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்கள் தேவை. அப்போ என்ன பண்ணால் அவங்களை யோசிக்க விடக்கூடாது, நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும், கேட்கறதுக்கு தலையாட்டுறதுக்கான ஆட்கள் வேணும், அவங்களை யோசிக்க விடாத மாதிரி ஒரு சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணி எனக்கு வந்து டிசைன் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்ட சிஸ்டமை டிசைன் பண்ணி கொடுத்த சிஸ்டமில் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். மேபி சில இடத்துல இதோட சேஞ்சஸ் இருக்கலாம், எனக்கு தெரியல. மேபி சில இடத்துல இது வந்து பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி ஒருத்தங்க பேச ஆரம்பித்தான், கேட்க ஆரம்பித்தா, நீ ஏன் பேசுகிற அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் அவங்க என்ன எதுக்கு தயார் அப்படின்னா 9 to 5 வேலைக்கு போகிறதுக்கு தயார். அதுக்கான வேலைக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக தப்பா அப்படின்னா மேபி அது மூலிமா நிறைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். எல்லாருமே அதிலே தான் இருக்கணுங்கிறது விஷயம் இல்லை, அதுலேருந்து வெளியே வர முடியும். அது எப்படி வருது அதை நம்ம 9 days செஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். அப்படி சரி வேலைக்கு போயிட்டாங்க, அந்த வேலைக்கு போனவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. நிறைய பேர் எஸ்கேப் ஆகிருக்காங்க. நான் எஸ்கேப் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகிட்டேன். ரைட்டா? எப்படி எஸ்கேப் ஆனேன் அப்படின்னா, நல்ல வேலை இந்த விஷயத்தை நான் பண்ணினேன், ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதாவது எப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் காசு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நான் அப்படி தான் பண்ணேன். பைக் வாங்கினது இஎம்ஐயில் தான் வாங்கினேன். இஎம்ஐன்னு வந்துட்ட பிறகு மாதம் என்ன பண்ணி ஆகணும்னா இவ்வளோ அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். நான் அப்படி கட்டி ஆகணும்னா என்ன பண்ணி ஆகணும், நான் அந்த காசு சம்பாதிச்சு ஆகணும். இப்போ காசு சம்பாதிச்சு ஆகணும்னா நான் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, நான் என்னென்ன விஷயங்கள் மாதம் பண்ணி தான் ஆகணும், வழியே கிடையாது. மாட்டிட்டேன்னா நான் இப்போ அவசரத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் அப்படி வேணால் கூட நான் லீவ் போட்டால் இந்த சம்பளம் இங்கே வராமல் இருக்குமா? அப்போ என்ன நடக்கும்? அந்த டியூவை கட்ட முடியாது, கட்டலைன்னா அப்போ என்னன்னா என் வாழ்க்கையை வந்து அந்த இடத்துல நான் பணைய வச்சிட்டேன். ஒரு இஎம்ஐங்கிற பேரை நான் பணைய வச்சிட்டேன், ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இஎம்ஐ அடித்து பைக்கெலாம் இப்போ வந்து ஓன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோனு, கிரெடிட் கார்டு, அப்புறம் இந்த ரம்மி, இந்த ஆன்லைன் இந்த இதெல்லாம் வருது இல்லையா, அப்புறம் பேங்க் லோனு, இஎம்ஐ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் வாழ்கிறது நல்லது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படி இருந்தால் நிம்மதியாக மட்டும் இருக்கும், வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக வாழலாம். அப்படி இருந்தே நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய மணி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா. அதை தாண்டி டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறதுக்கு இன்னும் வேறு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளை வந்து அதாவது முன்னாடி காலத்தில் இந்த ராஜா காலத்துலலாம் மக்கள் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ராஜா எதிர்த்து கேள்வி கட்டுருவாங்களாம். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி வச்சு இந்த விளையாட்டு போட்டியில் மக்களோட வந்து முழு கவனத்தை செலுத்தி மக்களை சந்தோஷமாக வச்சுருவாங்களாம். மக்களை சந்தோஷமாக வச்சோடனே ரைட் நம்ம ராஜா நம்மளை சந்தோஷப்படுத்திருக்கான்னு சொல்லி விட்டுருவாங்களாம். அதே மாதிரி இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேள்வி கேட்பாங்க இல்லையா. அப்போ யோசிக்காமல் இருக்க என்ன பண்ணணும்? ஸோ அப்போ டிஸ்ட்ராக்டடாகவே இருக்கணும். டிஸ்ட்ராக்டடாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நியூஸ், டிவியில் நியூஸ் போடுறது, மூவிஸ் படங்கள் வந்து அதை போடுறது, ஸ்போர்ட்ஸு, டிவி சீரியலு, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நம்மளோட மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுது. என்ன எப்படி ப்ரோக்ராம் பண்ணுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல விதமாக ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தெளிவாகிடுவீங்க, திங்க் பண்ணிடுவீங்க, வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், உங்கள் மைண்ட் வந்து நெகட்டிவான விஷயங்களை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கணும். அதாவது நார்மலாக ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், நம்ம மூளைங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. லேப்டாப்பில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நல்ல சாஃப்ட்வேர் போட்டால் நல்லா வேலை செய்யும். ரைட்டா? இப்போ நம்ம மூளையோட சாஃப்ட்வேரை நம்ம யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அது எப்படி ஆனாலும் மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? அதுக்கு தான் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒரு விஷயத்தை வச்சு அதை கேட்க வச்சு மறுபடியும் இதை சொல்லி அதுக்கு பிரெயினை ட்ரெயின் பண்ணி இப்போது அதுக்கப்புறம் எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் திருந்திட்டிங்கன்னா அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி மூவிஸ் வச்சு, ஒரு டிவி வச்சு, சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து குண்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கவனிச்சிங்களா? இப்போ சீரியலில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா பார்க்குறாங்க அப்படின்னா நான் முன்னாடிலாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க, இப்போலாம் ஆஃப் பண்ணிடுவேன் டிவியை. இது அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி. எங்கள் அம்மாட்ட பேசும்போது எங்கள் அம்மா வந்து அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி பேசுவாங்க. ஏதாவது விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா பதில் வந்து ஒரு விஷயம் கேட்கணும்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஆனால் அந்த கேள்விக்கு பதில் வராது, சம்மந்தமே இல்லை, வேறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
அப்போ அது எப்படி எதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்க வேணே பண்ணல, வேணே சொல்லலை, ஆனால் சப்கான்ஷியஸாக அந்த விஷயத்தை கேட்டு 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 மண்டைக்குள்ளே போய் எங்கள் அம்மா அதுக்காக ரொம்ப பார்ப்பாங்கன்னு சொல்ல வரல, லைட்டாக தான் எப்பயாவது பார்ப்பாங்க. ஆனால் அப்படி பார்க்குற எங்கள் அம்மாக்கே உலகத்தில் இருக்குன்னா ஃபுல்லாகவே உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஸோ பிரெயின் இஸ் கெட்டிங் ப்ரோக்ராம்டு. ஸோ இந்த பிரெயினை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான விஷயத்துக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்கான ஒரு 2% சொல்யூஷன் தான் டெஸ்டினி. நம்மளோட டெஸ்டினியை ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி அதில் இறங்கிட்டோம் அப்படின்னா யாரோட ப்ரோக்ராம்குள்ளேயும் நம்ம போக மாட்டோம். நம்ம அதில் ஃபோக்கஸ்டாக இருப்போம், நம்ம போயிட்டே இருப்போம். டைம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் தி எனர்ஜி ஃப்ளோஸ். ஸோ நம்மளோட பிரெயினோட ஃப்ரீக்வன்சியை, நம்மளோட மைண்டோட ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரே நாள் மாற்ற முடியுமா? ஒரு சின்ன வயசுலேருந்து கேட்டு இன்னொன்று வீட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னாலே ஒரு விஷயத்தை பற்றின நெகட்டிவான அப்ரோச் தான் நிறைய அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் போகிறேன், போய் எதுக்கு அதை வச்சு ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா? அதாவது நான் போகிறேன்னா அது ஒரு ப்ரோஜனம் இருக்க போய் நான் போகிறேன்னு நான் நினச்சி தான் போகிறேன் இல்லையா? ஆனால் அது ப்ரோஜனம் இருக்கா? இந்த மாதிரி நம்ம சொல்கிற ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை எப்போவுமே சொல்லி நம்ம நீங்கள் என்ன நோட் பண்ணி பாருங்கள். இப்படி இருக்கான்னு வீட்டில் அவங்க வேணே பண்ணுறாங்களா? அறியாமையினால பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் பாவம் தானே, அவங்களும் ப்ரோக்ராம்டு தானே, அவங்களும் கேட்டால் தானே பேசுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்கள நம்ம மாற்றதுக்கு முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளை மாற்ற முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். அவங்க மாறினா மாறிப்பாங்க. நானும் இப்போ எவ்வளோ முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, முன்னாடி பரவாயில்ல. ஆனால் அந்த முயற்சி நம்ம எடுத்து தானே ஆகணும். ஃபஸ்ட் டைம் எடுக்க வேண்டிய முயற்சி நம்மளை மாற்ற முயற்சி பண்ணணும். நம்ம கவனிச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி தான். இஃப் யூ ஹேவ் டு நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் தி திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். இது வந்து டெஸ்லா சொல்கிறது. நம்ம ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிரெயினோட ப்ரோக்ராமை மாற்றணும். பிரெயினோட ப்ரோக்ராம் மாற்றுறதுன்னா உங்கள் பிரெயின் வந்து எப்போல்லாம் நெகட்டிவாக உங்கள்கிட்ட பேசுதுங்கிறது நீங்கள் கவனிங்க. இதான் இன்றைக்கி உள்ள டாஸ்க். அவ்வளோதான். நாளைக்கு நீங்கள் செஷன் வரும்போது எந்தெந்த விஷயத்துக்கு பிரெயின் நெகட்டிவாக பேசிச்சு, அதாவது உங்களுக்குள்ளேயே 2 மூளை இருக்குது. நான் அந்த மூளையை பற்றி நான் செஷனில் இன்னும் அடுத்து ஃபர்தர் செஷனில் பேசுவோம். ஹீரோ வில்லன் 2 பேர் மூளைக்குள்ளேயே. ஹீரோ என்னென்னா நல்லதை பண்ணணும்னு சொல்லுவோம், வில்லன் என்னென்னா ஏக் போட்டு தேவையில்லாமல் அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி உள்ளேருந்தே 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க. உள்ளேருந்து வில்லன் எத்தனை தடவை பேசுகிறாருங்கிற மட்டும் நாளைக்கு கவனிங்க. இப்போலேருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஒரு வில்லன் இருப்பான். அந்த வில்லன் எத்தனை தடவை பேசுகிறான், என்னென்னலாம் சொல்கிறான் அப்படிங்கிறது உங்களை வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன காரணம்லாம் சொல்லுது அப்படிங்கிறது நீங்கள் கவனிங்க. ஹீரோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தீங்க, வில்லனா எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தீங்க நீங்கள் கவனிங்க. ரைட்டாக நாளைக்கு அதுதான் நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஆன்லைன் செஷனில் நம்ம வந்து முயற்சி பண்ண போகிறோம். ஆன்லைன் செஷன் 9 நாளில் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிருமா? டாஸ்க் இருக்குது. ஒவ்வொரு நாளும் டாஸ்க் நம்ம வந்து அடுத்து ஃபர்தராக யார் ரெகுலராக செஷன் 9 days அட்டன் பண்ண தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ரைட்டா? அதுக்காக ஃப்ரீயாக அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இங்கே கொடுக்க போகிறதுன்னா உங்களோட டைம். மணியை விட ரொம்ப வேல்யூபிளானது உங்களோட டைம். அந்த டைமை 100% ப்ரிசியஸாக 8 to 9 நீங்கள் கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா என்னோடய முயற்சியை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக செஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நான் மட்டுமே நம்ம இந்த செஷன் ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே என்னென்னா நான் மட்டுமே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும், நான் மட்டுமே செஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் உண்மையை பேசுறதுக்காக வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரி நிறைய பேர் உருவாக்குனா தான் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பேச வரும். ஸோ இந்த செஷனில் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகிறது யார் அப்படிங்கிறது இந்த இடத்துல உடனே சொல்லிடுறேன். தனுஷா அண்டு கௌரி. ரைட்டா? அவங்க 2 பேரும் வந்து செஷனையும் எடுப்பாங்க, உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சூரியன் எஃப்எம் 93.5, ஹலோ எஃப்எம் 106.4 அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி கரெக்டாக மேட்ச் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாட்டு தெளிவாக கேட்கும். ஒரு ஃப்ரீக்வன்சி கம்மியாக கூடவோ வச்சாச்சு அப்படின்னா அந்த பாட்டு தெளிவாக கேட்காது. அதே மாதிரி நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம அந்த கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் மேட்ச் ஆகி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எதில் மிராக்கிள் மேக்கருங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே சூப்பராக நடக்கும். எக்ஸலண்ட்டாக நம்ம அதை பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போ அது ஒரே நாளில் மாறிடுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சு எனக்குலாம் ஒரே நாளில் மாறிச்சா?
நானும் கவனித்து வருஷக்கணக்காக 3 4 5 வருஷமாக ஃபோக்கஸ் பண்ணி கவனித்து தான் நிறைய ஃபுல்லாக மாற்றிட்டேன். நான் இன்னும் மாற்றிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் மேபி கொஞ்சம் முன்னாடி இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இது வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இக்கிகாய்ங்கிறது ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு எது வரும், நம்மளோட டெஸ்டினி என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் தான் இக்கிகாய். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், ரைட்? அதில் நான் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னா நீங்கள் உள்ளே இறங்கி ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபார் டைம் பீயிங் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், என்னை வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஒரு வாழ்க்கையை நீங்கள் சூப்பராக வாழணும் அப்படின்னா இந்த 4 விஷயம் பொருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாலியாக வாழலாம், செம்மையாக வாழலாம். தொழில், அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி சூப்பராக வாழலாம். எப்போ அப்படின்னா இது பொருந்துச்சு அப்படின்னா. என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பண்ணீங்க அப்படின்னா லவ் பண்ணி பண்ணணும். இன்னொன்று உயிராக பண்ணணும், அவ்வளோதான். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபஸ்ட் பாயிண்ட் உயிராக பண்ணணும். அதுதான் நீங்கள் நீ பண்ணும்போதுன்னா நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு மறந்த நிலையில் அந்த விஷயத்தை பண்ணுவீங்க. 100% இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் விஷயத்தை பண்ணுவீங்க. அது பண்ணுறது உங்களுக்கு அப்படி பிடிக்கும். அதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு அது 4 விஷயம் பொருந்தணும். அதில் மொதல் விஷயம் இது பொருந்துதான்னு பார்க்கணும். உங்களுக்கு உயிருக்கு உயிராக ஒரு விஷயம் இருக்கணும். அந்த பண்ணுற தொழிலோ பண்ணுற வேலையோ உயிருக்கு உயிராக இருக்கா ஃபஸ்ட்டு. 2வது, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் உலகத்துக்கு தேவைப்படணும். நீங்கள் பண்ணுற விஷயம் உலகத்துக்கு தேவையில்லாமல் எதுவும் பிரயோஜனம் இருக்கா? டெஃபினட்டாக தேவை இருக்கப்போ தானே அதை நம்ம பண்ண முடியும் இல்லையா? தேவை இருக்கணும். 2வது. 3வது, பண்ணுற விஷயத்துக்கு இந்த உலக மக்கள் காசு கொடுக்க தயாராக இருக்கும். காசு இல்லாமல் எதுவும் பண்ண முடியுமா? காசு வேணும்ல. உயிர் வாழ்ந்த உலகத்தில் வாழனா அருளாக இருக்க உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைங்க ஆகுது. ஸோ பொருள் வேணும். 4வது என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கு உண்டான திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். ஸ்கில், அதாவது இந்த ஸ்கில் எதர்ச்சியாக ஈஸியாக நம்மளுக்கு வரணும். அந்த ஸ்கில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அது பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. யதார்த்தமாக ஈஸியாக இயல்பாக ஒவ்வொரு மரமும் தென்னை மரம் தென்னங்காயை உருவாக்குறது அதுக்கு ஈஸி. மாங்காய் மரத்துக்கு மாம்பழத்தை உருவாக்குறது ஈஸி, ரைட்டா? இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, மீனை வந்து மரத்தில் ஏற சொல்கிறதா இருக்குது. கருதுன எல்லாருமே என்னென்னா மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணுறது தான் குவாலிஃபிகேஷனாக இருக்கே தவிர்த்து யோசிக்க வைக்கிறது குவாலிஃபிகேஷனாக இருக்கா? ஸோ அப்போ அதுதான் நம்ம மாற்றுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ 4 விஷயம் பொருந்தணும். லவ் பண்ணி பண்ணணும், உயிருக்கு உயிராக இருக்கணும், உலகத்துக்கு தேவைப்படணும், அதுக்கு உங்களுக்கு காசும் வரணும். அதை தாண்டி 4வது என்னென்னா உங்களுக்கு அதில் திறமை இருக்கணும். இது 4 பொருந்துதான்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா சிலவங்களுக்கு எல்லாருமே எதில் மாட்டிக்கிறாங்க தெரியுமா? ரேட் ரேஸில் மாட்டிக்கிறதுக்கான நான் விஷயத்தை சொல்ல போகிறேன். யார் எதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனுங்கிற இந்த விஷயத்தை நீ ஸ்க்ரீனை தெரியுதில்ல, ப்ரொஃபஷனுங்கிற விஷயத்துலவே உட்காந்துவாங்க. எல்லாருமே அதில் உட்காந்துக்கிறாங்க. அது என்ன நடக்குது அப்படின்னா, காசு கரெக்டாக 10 மினிட்ஸில் நம்ம செஷன் எண்ட் பண்ணிடுவோம், சரியா? ஃபைனல் 10 மினிட்ஸ் நம்மளுக்கு காசு எதில் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறாங்க. அது ஃபஸ்ட்டு அதில் ஆரம்பித்து அப்புறம் நமக்கு எது வருது அப்படிங்கிறத பார்த்து ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா அதுதான் ப்ரொஃபஷனாக இருக்குது. அப்போ அது வந்து நம்மளுடைய இது வந்து இக்கிகாய்ங்கிற பேர் IKIGAI நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நிறைய ரிசர்ச் பண்ணலாம், கற்றுக்கலாம். ப்ரொஃபஷனில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ காசு வரும், நமக்கு ஸ்கில் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்குமா நிம்மதியாக இருக்குமா கேட்டாச்சுன்னா கொஸ்டின் மார்க். இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபி இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ஒருத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், அவங்க அதில் சூப்பராக இருப்பாங்க, அதே டைமில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அது மூலிமா உலகத்துக்கு தேவையை பூர்த்தி பண்ண முடியுதா? காசு வராமல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன கேட்டகரியில் வந்தாங்கன்னா பேஷன் கேட்டகரியில் வந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்கள வச்சு அது ஒரு பயனும் இல்லை இல்லையா? அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்க பண்ணிகிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அப்போ அதை சூப்பராக பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? முடியாது. மேபி ஹாபி வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் மிஷன், மதர் தெரேசா வந்து என்ன பண்ணது என்னென்னா மிஷன். அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும், உலகத்துக்கு தேவை பண்ண. ஆனால் அதை வச்சு காசுலாம் பற்றி சம்பாதிச்சிருப்பாங்க கேட்டாச்சுன்னா காசுலாம் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. மிஷன், மதர் தெரேசா பண்ணது மிஷன். ஒகேஷன் அப்படின்னா என்னென்னா, அது உலகத்துக்கு தேவைப்படும், அதுக்கு காசும் வரும். ஆனால் அதில் எக்ஸ்பர்ட்டாலாம் இருப்பாங்களாலாம் தெரியாது, ஆனால் வேலை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வேலை பார்க்காங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்காங்களா, அது எல்லாமே என்ன வேர்ல்டு நீடும் இருக்கும், காசும் வரும். ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு பெருசாக ஒரு நிரந்தரம் அதாவது ஒரு தெளிவு இருக்காது, ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமலே அந்த ஒரு லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். அது ஒகேஷன்.
இது 4ம் புரிஞ்சு அப்படின்னா அது இக்கிகாய். எனக்கு வந்து ட்ரைனிங்கிறது இக்கிகாய். நான் 3 எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுறது வந்து எனக்கு 4 இதில் எது பொருந்தும் அப்படின்னா 1 மட்டும் கம்மியாக இருக்கும். வேர்ல்டு நீடு கம்மியாகுது. டெய்லி பேசிஸில் என்னை பாட்டு பாட வச்சு யாரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஸ்கில் இருக்கா, ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்கம் வருமா? மேபி வரலாம். அதை தாண்டி வேறு என்னது, லவ் பண்ணி பண்ணுவேன்னா சூப்பராக பிடிச்சி பண்ணுவேன். ஆனால் நீடு கம்மியாயிருச்சு. டிஜேயும் பண்ணுவேன், லேப்டாப் டிஜே பண்ணுவோம். அதுவும் பார்க்கும்போது ஒன்றும் கம்மியாயிருச்சு. என்னது, வேர்ல்டு நீடு அங்கே கம்மியாயிருது. அப்போ என்னால் சூப்பராக பண்ண முடியுமா? அது சேலஞ்ச் ஆயிடுச்சா? ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசரில் வேலை பார்த்துருக்கும்போது அதில் எனக்கு எது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற 3மே சூப்பராக இருக்கும். என்னதெல்லாம் நான் பிடிச்சி பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் உயிருக்கு உயிராக இல்லை, அது விஷாக இருக்குது, டிசைராக இல்லை. பண்ணுறேன், உயிருக்கு உயிராலாம் பண்ணல, பண்ணுறேன். உலகத்துக்கு தேவைப்படுது. காசு வருமா? காசு வரும். எனக்கு திறமை இருக்கா? இல்லை. 2 இது போயிடுச்சுங்க. உயிருக்கு உயிராக நான் பண்ணல, பிடிச்சி பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் உயிருக்கு உயிராக பண்ணல. ஸ்கில் இருக்கா? ஸ்கில் எனக்கு சுத்தமாக இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ஜினியராக இருந்தாலும் அப்போ என்னென்னா அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தால் நான் இம்ப்ரூவ் ஆகணா? என்னோடய இக்கிகாய் அதான் இல்லை. அப்போ 4மே பொருந்துற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ட்ரைனிங் இருக்குது. எனக்கு ட்ரைனிங் பண்ணும்போது பிடிச்சி பண்ணுறேன்னா சூப்பராக பிடிச்சி பண்ணுறேன். உலகத்துக்கு தேவைப்படுதா? அதிகமாக தேவைப்படுது. 32 பேர் நம்பி இன்னும் இருக்கிறீங்க செஷனில். காசு வருதா? காசு சூப்பராக வருது. இன்கம் எல்லாருமே என்னை வாழ வச்சுட்ருக்குறாங்க. வாட் யுவர் குட் அட். ஸ்கில் இருக்கா? எல்லோரும் செஷனில் இருந்தீங்கன்னா ஸ்கில் இருக்கா இல்லையாங்க நீங்கள் சொல்லலாம். எனக்கு திறமை இருக்கா, நம்புகிற மாதிரி எதுவும் ஸ்கில் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 4வது கேள்வி உங்கள்கிட்ட விடுறேன். எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் பண்ணலாம். இக்கிகாலே 4வது விஷயம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறது மட்டும் சொல்லலாம். கணேஷ்கா, தேங்க்யூ கணேஷ்கா, தேங்க்யூ பவித்ரா. ரைட், ஓகே. அப்படி இருக்குன்னு நம்புகிறவங்க மற்ற எல்லாருமே எஸ் நீங்கள் சொல்வீங்க நான் நினைக்கிறேன். நம்ம ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த நம்பரை எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கிட்ட நீங்கள் கேட்கலாம். நாளைக்கு செஷன் யாரெல்லாம் கண்டினியூ பண்ணுறீங்களோ முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா நாளும் வரதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. எந்த விதமான சேலஞ்ச் இருந்தாலும் எக்ஸாம் இருந்தாலும் சரி பரவாயில்ல. 1 மணி நேரங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் யாரை போகிறது. இது வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 100% உங்களோட என்வால்மெண்ட் எல்லாமே கொடுத்துருங்க. ஐ ஆம் அ மிராக்கிள் மேக்கர் அப்படிங்கிறத குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். கௌரி லட்சுமிக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஐ ஆம் அ மிராக்கிள் மேக்கர் யார் குரூப்பில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு செஷன்லேருந்து இந்த 9 டேஸோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இது எல்லாருமே இருக்கிற குரூப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் மட்டும் தான் அடுத்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ ஆம் அ மிராக்கிள் மேக்கர்னு சொல்லி குரூப்பில் உடனே கூட கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கௌரிக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. குரூப்லேயே நீங்கள் ஐ ஆம் அ மிராக்கிள் மேக்கர்னு டெக்ஸ்ட் போய் உடனே டைப் பண்ணி போட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் செஷனில் சந்திப்போம். அடுத்த 8 நாளைக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குது, எதுவும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா டக்கு நீங்கள் கௌரிக்கு மெசேஜ் அனுப்பலாம். எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நாளைக்கு தான் 39% ஆஃப் சொல்யூஷன் ஒரு முக்கியமான சொல்யூஷன் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்து 2% தான். நாளைக்கு 99% ஒன்று பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட் இருக்குது. தெரிஞ்சவங்க மறுபடியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரைட், நாளைக்கு சந்திப்போம். செஷனை இதோடு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சொல்லி எல்லாருமே நாளைக்கு வரலாம். தேங்க்யூ சார்.